ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையில இந்த நாளில் உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 90வது சங்கீதம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில உங்களது கிருபையால எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதாய் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் நேர்த்தியாய் சொல்லுகிறது, நம் வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையில தேவனை தேடி அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆசீர்வாதமா இருப்பதற்கு தேவனை தேடுகிற பழக்கம் இருக்க வேண்டும். வசனம் இப்படி சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை இந்த கால வேளையில தேவன் அதற்காக உங்களையும் என்னையும் அழைக்கிறவராய் இருக்கிறார். அவரை அதிகாலையில தேடுகிற வாழ்க்கை இருக்கும்போது நாம் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழ தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். நம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு, நம் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்படுகிறது. காலையில் அவரை தேடுகிறவர்களாய், அவருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் தர வல்லவராய் இருக்கிறார். வாழ்நாள் எல்லாம் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இங்கு பக்தன் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவர் ஜெபிக்கிறார் அல்லவா, வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி ஒவ்வொரு நாள் கால வேளையில உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா, உடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க என்று சொல்லி ஜெபிக்கிறது போல நாங்களும் இந்த நாளில் அதை தியானித்திருக்கிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு பயப்படுகிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் கால வேளையில உமக்கு தேடுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்களும் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய், ஆண்டவரே, சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையில துக்கத்தோடு கூட பாரத்தோடு கூட எனக்கு இந்த அற்புதங்கள் நடக்காதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்படிப்பட்ட கிருபையால நிரப்பி ஆசீர்வதித்து அவர்களை நீங்கள் கலிகூர பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமென்.